தளத்தில் உள்ள அனைவரும் வாயடைத்து பாடிக்கொண்டிருந்தார்கள், வாய் அசைத்து பாடிக்கொண்டிருந்தார்கள். அவ்வளவு ரசனையான பாடல்கள். மீண்டும் மீண்டும் இருவரும் வந்து எம்மை அருமையான பாடல்களுடன் களிப்பூட்டுங்கள். நன்றி இனிய தம்பதிகளுக்கு. வெரி குட் செலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ். இன்றைக்கு தான் நான் வடிவா கேட்டேன். நான் மிஸ்டர் சண்முகதா என்ற பாட்டுகள் குரல்கள் எல்லாம் சவுந்தரராஜனை மிஞ்சிட்டார் போலான் இருக்குது எனக்கு பார்க்க கேட்க. வெரி நைஸ், வெரி நைஸ் பிரசன்டேஷன். அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக ஒரு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு முதல் 15 நிமிடங்கள் இசையுடனும் அடுத்த 15 நிமிடங்கள் இசையின்றி மௌன தியானம் நடைபெறும். அதனை அடுத்து அந்த பிரதம நிகழ்ச்சியாக இன்றைக்கு இசையும் கதையும் நிகழ்ச்சி இருக்க வருகிறது. அதில் பாபு சண்முகநாதன் மாஸ்டரும் தமாநாதன் மாஸ்டரும் கலந்து கொள்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து சரோஜாதேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர் அவர்கள் தியானத்தை வழிநடத்துவார்கள். நன்றி. எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கம். தியானம் பற்றிய சிறு விளக்கம். மனிதனது மனதில் தோன்றும் எதிர்மறையான எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களாக மாறவும், மனதில் உள்ள அறியாமை என்னும் இருள் நீங்கி அறிவு ஒளி வீசவும், இந்த உலகில் உள்ள மனிதர்கள் மன அமைதியையும் இன்பத்தையும் அடைய தியானம் ஒரு சிறந்த ஆன்மீக வழிகாட்டியார். விழிப்புணர்வுடன் நமது இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி தியானத்தினை மேற்கொண்டால் எம்மில் உள்ள தெய்வீகத்தை உணர்ந்து நமது ஆழ் மனதினை தட்டி எழுப்பி நமது சுயத்தினை அறிந்து மன அமைதியுடன் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து பேரானந்த நிலையை அடைவோமாக. தியானம் செய்யும் முறையை சுருக்கமாக கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தொண்டை வறட்சியை போக்கும். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உங்களை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கழற்றி விடுங்கள். கை விரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். இந்த நிலையிலே நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் போது பெருமளவு விஸ்வசக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியன வலுவூட்டப்படுகின்றன. கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி அனாவசிய சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இன்று நாங்கள் 30 நிமிடங்கள் தியானத்தினை மேற்கொள்வோம். முதல் 15 நிமிடங்களும் இசையுடன் இணைந்து தியானம் செய்வோம். தொடர்ந்து 15 நிமிடங்கள் மௌன தியானத்தினை மேற்கொள்வோம். நன்றி. மாஸ்டர்ஸ் எல்லோரும் இப்பொழுது உங்கள் இயல்பான நிலைக்கு மீண்டு வாருங்கள். உங்கள் கைகள் இரண்டையும் பிரித்து கை விரல்களை கண்ணிமைகளின் மேல் 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை மெதுவாக கண்களில் இருந்து எடுத்து கண்களை சந்தோஷமாக திறந்து பாருங்கள். இன்று நாங்கள் அனைவரும் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்வதையிட்டு சந்தோஷமாக கரகோஷம் செய்து கொள்வோம்.
நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்குழு, PSSM தமிழ் யூரோப், PMC தமிழ் டிவி அமைப்பினருக்கு எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை வழிநடத்தினார் எமது சரோஜினி சுந்தரலிங்கம் மாஸ்டர், அவருக்கு நன்றி. அதற்கு இசைவாக அருமையான இசையை வழங்கிய சிவா மோகன் அவர்களுக்கும் நன்றி. மற்றும் சதா மாஸ்டரும் ஸ்ரீகாந்தரா மாஸ்டரும் ஃப்ளையர்ஸ் போட்டதும் மற்றும் சதா மாஸ்டர் இந்த நிகழ்ச்சியை மிகவும் திறமாக ரெக்கார்டிங் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் நமது தளத்தின் சார்பாக இவர்கள் அனைவருக்கும் நன்றி. நாம் எல்லோரும் கூட்டாக செய்யும் போது தளம் மிகவும் சிறப்பாக நடக்கும் என்பதை கூறி அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், ஆரோக்கியம், அமைதி ஏற்பட வழிவகைகள் செய்வோம். நன்றி. இன்று எமது சிறப்பு விருந்தினர்களாக எமது தளத்தில் முக்கிய அங்கத்தவர்கள் பாபு சண்முகநாதன் மாஸ்டரும் தமாஷ் சண்முகநாதன் மாஸ்டரும் வருகை தந்திருக்கின்றார்கள். இன்று அவர்கள் இசையும் கதையும் என்ற தலைப்பில் ஒரு அருமையான நிகழ்ச்சியை எமக்கு தரப்போகின்றார்கள். நகைச்சுவை, அதாவது எமது நகைச்சுவை மன்னி என்று சொல்லலாம், நகைச்சுவை நண்பர் என்று சொல்லலாம். தமா அவர்களும் அருமையாக பாடக்கூடிய பாபு மாஸ்டரும் சேரும் போது என்ற நிகழ்ச்சி மிகவும் திறம்பட நடக்கப் போது என்று முதலே தெரிகின்றது. இப்பொழுது நேரத்தை வீணடிக்காமல் அவர்களை அன்புடன் தளத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். நன்றி. இப்பொழுது தளம் பாபு சண்முகநாதன் மாஸ்டர், தமா மாஸ்டர் உங்களிடம். நன்றி அருந்ததி மாஸ்டர். இசையின் ஒரு பாகமாகிய பாடலை அள்ளி மாலையாக தொடுத்து உங்களுக்கு அணிவித்து வரவேற்கின்றேன். பாடலை பாடுபவர் பாபு சண்முகநாதன். அதுக்கு முதல் இசையால் வசமாக இதயம் எது என்ற பாட்டிற்கேற்ப இன்று இசையும் கதையும் நடைபெறப் போகின்றது. இசை என்றால் பாடுவது மட்டுமல்ல, கருவிகளாலும் வரும். எது உங்களை கவருகின்றதோ அது பயனை தருகின்றது. இசை மன அழுத்தத்தை, பயத்தை, பதட்டத்தை குறைக்கின்றது. தனிமையில் இனிமையை தருகின்றது. ஞாபக சக்தியை கூட்டுகின்றது. நோவை குறைத்து சௌகரியமாக வைக்கின்றது. நித்திரையை மேம்படுத்தும். அபியாசம் செய்யும் போது துணையாக இருக்கும். சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தரும் ஹோமோன்ஸை துரிதப்படுத்தி உடம்பில் பரவ வைக்கும். மியூசிக் இஸ் a universal language. தியானத்தையும் மேம்பட வைக்கின்றது. ஆதலால் இன்று தமிழ் முழுமுதற் கடவுளை TM சௌந்தரராஜன் சொல்லாத நாளில்லை. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். அன்பும் அறநெறியும் பொருந்த வாழ வேண்டும். நல்லெண்ணங்களோடும் நற்குணங்களோடும் நற்செய்கைகளிலும் ஈடுபட்டு கொண்டே இரு. இறைவன் உன்னை கைவிட மாட்டார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இறைவன் மீது அன்பு செலுத்து. அன்புதான் உண்மையான பக்தி என்பதை உருக்கமாக முதலாவது பாடலாக தர வருகின்றார். சொல்லாத நாளில்லை. நன்றி தமிழந்தி மாஸ்டர். முதலில் அகரத்தை எனக்கு கற்பித்த எனது ஆரம்ப பாடசாலை ஆசிரியர் நடராசா ஆசிரியருக்கும் வாத்தியாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அத்துடன் இன்றைய நிகழ்ச்சியில் என்னை கலந்து கொள்ள, என்னையும் என் பாரியாரையும் கலந்து கொள்ள வச்ச பிரபஞ்சத்துக்கும் நன்றியை கூறி, இதை கேட்க வந்த அனைவருக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி கூறி என்னுடைய பாடலை தொடங்குகின்றேன். இந்த பாடலை நான் பஞ்சாட்சர மாஸ்டருக்கு சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். காரணம் என்னவென்றால்,
அவர் எங்களுடைய கதம்ப நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் வந்து எங்கள் நிகழ்ச்சியை அவர் தேவாரமும் புராணமும் ஒன்று பாடி தொடங்குவார். மிகவும் ஆன்மீக சக்தியுள்ள ஒரு மனிதர் அவர். அவருக்காக இந்த பாட்டை நான் சமர்ப்பிக்கின்றேன். உங்களுக்கு எல்லோருக்கும் தான், குறிப்பாக பஞ்சாட்சர மாஸ்டர். சரியா? ஓகே. சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலே, சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலே, உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலே, உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா. கல்லாத எளியோரின் உள்ளம் உன்னாலயமோ, கல்லாத எளியோரின் உள்ளம் உன்னாலயமோ, பலரற படை வீடும் நிலையான ஜோதி, உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா. இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்வில், இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்வில், இணையில்லா நின் திரு புகழினை நான் பாட, இணையில்லா நின் திரு புகழினை நான் பாட, அன்பும் அறநெறியும் அகமும் புறமும் நாட, அன்பும் அறநெறியும் அகமும் புறமும் நாட, அரகர சிவசுதமால் மருகா என அனுதினம் ஒரு தரமாகிலும், உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, சுவையான தமிழே செந்தமிழாலே, உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, சுடர்மிகு வடிவேலா. அருமையான பாட்டு. இந்த பாடலை முணுமுணுக்கும் போதெல்லாம் என் உள்ளம் உருகுவதை உணர்கின்றேன். முருகனை சொல்லாத நாளில்லை, எண்ணாத நாளில்லை, கல்லிலும் சொல்லும் ஆன்றோர் வடிவத்திலும் கண்ணிலும் கருத்திலும் கொள்வதே கடமை என்று கொள்வதே பெருமை. அடுத்து எங்கள் கடவுளுக்கு அடுத்ததாக இயற்கையுடன் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். படம் நிலவேவா, நடிகர்கள் விஜய் சுவலட்சுமியால் பாடப்பட்டது. இசை வித்யாசாகர் ஆலும் பாடியவர் ஹரிஹரன். ஹரிஹரன் சித்ராவும் பாடல் வரிகளை வைரமுத்துவால் ஆக்கப்பட்டது. சிறுகதையாக சொல்ல போனால், நீண்ட காலமாக பிரிந்திருந்த காதலன் காதலி இருவருக்கும் கல்லூரி மண்டபத்தின் விழாவின் போது காதலன் நீ காற்று என்ற பாடலை பாடுகின்றான். எங்கோ இருந்து வந்த காதலி இந்த பாட்டை கேட்டபோது ஓடோடி குரலை தேடி வருகின்றார். வரிகளை உன்னிப்பாக கவனியுங்கள். வைரமுத்தின் வரிகள் மாத்திரமா, எமக்கு இப்படி ஒரு காதலன் வருவானா? ஒரு 3 நிமிடம் நீங்கள் கடவுளையே காதலித்து பாருங்கள். கடவுளுக்கு அடுத்தது இயற்கை, நீ காற்று என்பதை உணர்கின்றோம். பாபு மாஸ்டர் தலை கொஞ்சம் வெட்டுப்படுது. கொஞ்சம் ஓகே மாஸ்டர், தேங்க்யூ. ரைட். இப்ப 2வது பாடல், இதை நான் யாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று யோசித்த பொழுது உங்கள் எல்லோரும் ஊகித்திருப்பீர்கள். இந்த பாட்டிலே வருகின்ற வர்ணனை உவமைகள் மிக சிறப்பாக இருக்கின்றது. இதிலே எங்கள் கதம்ப நிகழ்ச்சியை தான் நான் திரும்ப எடுக்கின்றேன். எங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் மிக்க வல்லுநராக திகழும் எங்கள் கிரேசியன் ஜேம்ஸ் மாஸ்டர் என்ன மாதிரி அந்த தொகுப்பை வழங்குவார் ஒவ்வொரு வியாழக்கிழமை. அவருக்காக குறிப்பாக இந்த பாடலை நான் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். இது மற்ற எங்கள் எல்லோருக்கும் தான், அவருக்கு குறிப்பாக. நன்றி.
நீ காற்று நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். நீ மழை நான் பூமி, எங்கு விழுந்தாலும் ஏற்றுக்கொள்வேன். நீ இரவு நான் விண்மீன், நீ இருக்கும் வரை தான் நான் இருப்பேன். நீ காற்று நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். நீ அலை நான் கரை, என்னை அடித்தாலும் ஏற்றுக்கொள்வேன். நீ உடல் நான் நிழல், நீ விழ வேண்டாம் நான் விழுவேன். நீ கிளை நான் இலை, உன்னை ஒட்டும் வரைக்கும் தான் உயிர்த்திருப்பேன். நீ விழி நான் இமை, உன்னை சேரும் வரைக்கும் தான் துடித்திருப்பேன். நீ சுவாசம் நான் தேகம், நான் உன்னை மட்டும் உயிர் தொட அனுமதிப்பேன். நீ காற்று நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். நீ வானம் நான் நீலம், உன்னில் நானாய் கலந்திருப்பேன். நீ எண்ணம் நான் வார்த்தை, நீ சொல்லும் பொழுதே வெளிப்படுவேன். நீ வெயில் நான் குயில், உன் வருகை பார்த்து தான் நான் இசைப்பேன். நீ உடை நான் இடை, உன் உறங்கும் போதும் நான் உடுத்திருப்பேன். நீ பகல் நான் ஒளி, என்றும் உன்னை மட்டும் சார்ந்தே நான் இருப்பேன். நீ காற்று நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். நீ மழை நான் பூமி, எங்கு விழுந்தாலும் ஏற்றுக்கொள்வேன். நீ இரவு நான் விண்மீன், நீ இருக்கும் வரை தான் நான் இருப்பேன். நீ காற்று நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். நன்றி. ஆஹா, வாழ்க்கை இப்படி அமைந்து விட்டால் எப்படி இருக்கும் என்று எண்ணுகின்றேன். இயற்கையுடன் சேர்ந்து வாழ்க்கை தத்துவத்தை கொண்டு வருகின்றோம். நெஞ்சில் ஓர் ஆலயம் என்னும் படத்தில் கல்யாணகுமார், தேவிகா, முத்துராமன் நடிக்கப்பட்டது. 2 வாரங்களில் ஒரு வைத்தியசாலையில் தயாரித்து முடிக்கப்பட்டது. மனிதமனம் ஒரு குரங்கு தாவி தாவி சுட்டும் இயல்புடையது என்பதை தியானம் மூலம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இன்றைய நாட்களில் பணம் சம்பாதிக்க வந்தவர்கள் மற்றும் பணத்தை வாரி இறைப்பவர்கள் என்று இருவகையானவரை பார்க்க முடிகின்றது என்பதை புரிந்து கொண்டு இப்பாட்டின் வரிகள் இனிதே விளங்கும். நினைத்தது நடக்கும் வரை அது பெரிதாக தெரியும். நினைத்தது நடக்காத போது நம்பிக்கையே பெரிதாக தெரியும். எதிர்பார்த்தது நடந்து விட்டால் தெய்வம் பெரிதாக தெரியும். எதிர்பார்த்தது இடைப்பட்டால் ஞானம் பெரிதாகவும், திறமை செயல் இழந்து போகும் போது ஊர்வினை பெரிதாகவும் தெரிகின்றது. உன்னை உனக்கு தெரியும் போது உன்னுள் இருக்கும் கடவுள் பெரிதாக தெரியும். இதோ பாட இருப்பது நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால்
அமைதி என்றுமில்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. நிச்சயமாக நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமே இல்லை. அடுத்ததாக வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும்? உள்ளம் என்பது ஆமை என்ற பாடலை இப்போ பாட இருக்கின்றார். இது சிவாஜி நடித்தார், சவுந்தரராஜன் பாடினார். ஆமை எல்லாவற்றையும் ஓட்டினுள்ளே இழுத்து தன்னை பாதுகாப்பது போல நாம் உணர்ச்சிகளை, அன்பொறிகளை அடக்கி வாழ்கின்றோம். பாதி கதைகளால் வெளிப்படுத்துகின்றோம். தண்ணீரின் தணல் போல தெரியும், நண்பரும் பகை போல தெரியும். வலி மிகுந்த காலகட்டம், நெருப்புத்துண்டை உள்ளங்கையில் அழுத்தி பிடிச்சிட்டு வாழுகிற ஃபீல் வரும். அதை நீங்கள் ஒரு கணத்திலாவது புரிந்திருப்பீர்கள். மாய உலகம் இது, எதுவுமே உண்மை இல்லை, எதையும் நம்பாதே, உன்னால் மாற்றவும் முடியாது, யாரையும் மாற்ற நினைக்கவும் வேண்டாம், நீ நீயாகவே முழுமையாக வாழ் என்று உணர்த்தப்பட்ட பாட்டு. கேட்டுத்தான் பாருங்களேன். பணம் சம்பாதிக்க வந்தவர்கள் பற்றியும் வாரி இறைக்க வந்தவர்கள் பற்றியும் புரிய வைக்கும் பாடல் இது. உள்ளம் என்பது ஆமை. நன்றி. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. தெய்வம் என்றால் அது தெய்வம்,
அது சிலை என்றால் வெறும் சிலைதான், தெய்வம் என்றால் அது தெய்வம். அது சிலை என்றால் வெறும் சிலைதான், உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, இல்லை என்றால் அது இல்லை. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. தண்ணீர் தணல் போல் எரியும், செந்தணலும் நீர் போல் குளிரும். தண்ணீர் தணல் போல் எரியும், செந்தணலும் நீர் போல் குளிரும். நண்பனும் பகை போல் தெரியும், நண்பனும் பகை போல் தெரியும். அது நாட்பட நாட்பட புரியும், நாட்பட நாட்பட புரியும். உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. நன்றாக இருந்தது. உள்ளத்தை படம் பிடிக்க ஒரு கருவியை கண்டுபிடிக்க போகின்றோம். கண்டுபிடித்து விட்டாலோ எங்கள் நிலைமை என்ன என்பதை விட்டு அவதானியுங்கள். இது விஞ்ஞான உலகம். படம் பாவ மன்னிப்பு. பாடியவர் TM சௌந்தரராஜன். இசையமைப்பு விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இந்த படத்தை இந்த குறிப்பை சொல்ல போனா சிவாஜி நடிக்கின்றார். சிவாஜி பாரதியார் வைத்தியசாலையில் வேலை செய்கின்றார். சின்ன பிள்ளை ஒன்றை அந்த சைக்கிள் பாஸ்கெட்டில் போட்டுக்கொண்டு போறதை நான் நினைவு கூறக்கூடியதாக இருக்கின்றது. இதிலே மனிதன் ஒழுக்கம் பற்றியும் சாதி மத பற்றியும் கூறுவார்கள். பின்பு விதியொன்றை போற்றி மாற்றி விடுவார்கள். பறவையை கண்டு விமானம் படைத்தமையால் தான் இலங்கையில் இருந்து நாங்கள் லண்டனுக்கு வந்துள்ளோம். எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று நினைக்காத போது ஒன்றை மட்டும் மறக்காதீர்கள். எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று நினைக்கும் போது ஒன்றை மட்டும் மறக்காதீர்கள். எதிர்காலத்தில் அவை திருப்தி அமைக்கப்படலாம் என்ற நம்பிக்கையுடன் இப்போது இறுதியாக பாட வந்த பாடல் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை. மன்னிப்பான இதுல எனக்கு விசில் செய்ய முடியாது, அதனுடைய நான் பாட்டியை துவங்குறேன். ஓ ஓ வந்த நாள் முதல் இந்த நாள் வரை, வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடற்காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான். ஓ ஆ ஓ ஓ நிலை மாறினால் குணம் மாறுவான், பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான், தினம் ஜாதியும் பேதமும் கூறுவான், அது வேதன் விதி என்றோதுவான். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். ஓ ஓ ஓ ஓ பறவையை கண்டான், விமானம் படைத்தான்,
பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான், எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான், எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான், மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். நன்றி. பொறுமையாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை செலுத்தி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் மிகவும் அருமையான இசையும் கதையும். முதலில் நாங்கள் கருத்து சொல்ல முதல் எல்லோரும் ஒரு 30 வினாடிகள் கைதட்டுவோம். நன்றி. இப்பொழுது முதலாவதாக சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து நிர்மலா லிங்கரட்னம் மாஸ்டர் தன்னுடைய கருத்தை கூற வருகிறார். அன்மியூட் பண்ணுங்க மாஸ்டர். அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கம். இன்று ஒரு மிகவும் திறமையான ஒரு நிகழ்ச்சியை தமா மாஸ்டர் அவர்களும் பாபு மாஸ்டர் அவர்களும் செய்தீர்கள். மிகவும் அழகாக இருந்தது. பொருத்தமான கருத்துள்ள அழகான பாடல்களை தெரிந்தெடுத்து மிகவும் அழகாக பாடினீர்கள். என்னன்னு சொல்லே இல்லாம இருந்தது. அவ்வளவு பாட்டுகளும் மிக அருமையாக இருந்தது. மிகவும் நன்றி. மற்றது நான் நினைக்கிறேன், இந்த தமா மாஸ்டர் மிகவும் கொடுத்து வைத்தவர், எல்லாத்துக்கும் தலையாட்டுவார் போல இருக்கிறது பாபு மாஸ்டர். அப்புறம் என்ன செய்யும், ஒரு பிரச்சனையுமே இருக்காது. மற்றது நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் என்ற பாடலை அது மட்டுமல்ல, எல்லா பாடல்களையும் மிகவும் அழகாக பாடினீர்கள். மிகவும் சிறந்த ஒரு நிகழ்ச்சி. சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. நீங்க சொல்ல இருக்கிறீங்களா பாபு மாஸ்டர்? அது சிறல் மற்ற மாதிரியும் இருக்கலாம். தலையாட்டு. சரி, நன்றி. அடுத்ததாக சிட்னியிலிருந்து பஞ்சாட்சரம் மாஸ்டர் உங்களுடைய கருத்தை கூறுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்று இசையும் கதையும் என்று தமா மாஸ்டரும் சண்முகநாதன் மாஸ்டரும் வழங்கினார்கள். திறமையான நிகழ்ச்சி. அதாவது முதலில் கதையத்தான் சொன்னார், பிறகு இசையை வழங்கினார். அப்படி இருக்கும்போது சும்மா இல்லை, இசை அவ்வளவு திறமா இருந்தா அதை விட திறமாக கதையும் இருந்தது. அப்போ எங்களுக்கு பழைய பாட்டு எங்களுக்கு தான் ரியலி அந்த நெஞ்சில இருக்கிறது. அதை அப்படியே எடுக்கக்கூடியதா இருந்தது. திருப்பி மிகவும் நன்றி தமா சண்முகநாதன் மாஸ்டருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுகேந்திரா மாஸ்டர், நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். என்று தமா மாஸ்டரும் பாபு மாஸ்டரும் நான் உனக்கு சலித்தவர் இல்லை என்ற மாதிரி 2 பேரும் ஒரு ஆள் பாட்டு, ஒரு ஆள் இசையும் கதையும் சொல்லி எங்களை மயக்கி விட்டீர்கள். நான் என்ன யோசித்தேன் நான் என்றால், இப்ப பஞ்சாட்சர மாஸ்டர் சொன்ன மாதிரி இசையும் கதையும் இல்லை, கதையும் இசையும் என்றும் போட்டிருக்க வேண்டும் என்று தான் நான் நினைத்தேன். இப்போ கனபேர் கை தூக்கி இருக்கிறபடியால் நான் உங்களை வாழ்த்தி பாடுகிறேன், நீங்கள் திரும்ப வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வசந்தா மாதவன் மாஸ்டர். எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இன்று அருமையான ஒரு நிகழ்ச்சி.
உண்மையில் இசையும் கதையும் வந்து சூப்பரா இருந்தது. நான் யாரு தமா மாஸ்டரை சொல்றதா அல்லது பாபு மாஸ்டரை சொல்றதா கெட்டித்தனத்தை ரெண்டு பேரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சளைத்தவர்கள் இல்லை என்று போட்டியாக சொன்னார்கள். ரெண்டும் நன்றாக இருந்தது. மிக்க நன்றி. நீங்கள் இன்னும் வந்து சொல்ல வேண்டும். நல்ல நல்ல பாட்டுகளை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அவ்வளவு திறமான பாட்டு எல்லாம் நன்றாக பாடினீர்கள் பாபு மாஸ்டர். நன்றி, மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. அடுத்ததாக கௌரிராஜ் மாஸ்டர், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். மிக அருமை. பாடலும் சரி, அதற்கு கூறிய விளக்கங்களும் சரி. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, வண்ண பூவும் வாசனை அது எனக்கு ராகம் தெரியவில்லை, மலரும் மனமும் போல நன்றாக வாழுங்கள். சிறப்பு சிறப்பு. மீண்டும் இது போன்ற நிகழ்ச்சிகளை தாருங்கள். நன்றி. அடுத்த சிட்னியிலிருந்து சரோஜா தேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர். அன்மியூட் பண்ணுங்க மாஸ்டர். எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்று ஒரு ஆதர்ஷ தம்பதிகள், தளத்தில் உள்ள ஆதர்ஷ தம்பதிகள் இணைந்து எங்களுக்கு இசையும் கலையும் நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக வழங்கினார்கள். நீ காற்று நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன் என்று கூறிய பொழுது யார் யாருக்கு தலையாட்டுவார் என்று கேட்க வேண்டாம். இருவரும் ஒருவருக்கொருவர் தலையாட்டுவார்கள். அது கணவன் சொல்லும் பொழுது மனைவி தலையாட்டி ஏற்றுக்கொள்வார், மனைவி கூறும் பொழுது கணவனும் தலையாட்டி ஏற்றுக்கொள்வார். இதுதான் இயற்கை எங்களுக்கு வழங்கும் பாடம். நாங்கள் இயற்கையில் இருந்து எவ்வளவற்றை அறிய முடியும் என்பதை பாபு சண்முகநாதன் மாஸ்டர் மிகவும் அருமையாக இந்த பாடலை பாடி, ஒவ்வொரு வரியும் கருத்து நிறைந்த பாடல். ஏனைய பாடல்கள் அனைத்தும் அவற்றுக்கு கூறப்பட்ட கருத்துக்களும் மிகவும் சிறப்பாக அமைந்தன. மீண்டும் வாருங்கள், எல்லோரும் உங்களை வாழ்த்தி மீண்டும் வரும்படி அன்புடன் அழைத்துள்ளார்கள் இத்தலத்தில். நீங்கள் மீண்டும் மீண்டும் வந்து எங்களை வகையில் மகிழ்விக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, பாராட்டும் நன்றி, வணக்கம். நன்றி சரோஜம் மாஸ்டர். இந்த பாட்டு எனக்கு நல்ல விருப்பம், நல்ல கருத்துள்ள பாட்டு இல்லையா? அதுக்குத்தான் நீங்களும் மகள வேணும் என்று பாட சொல்லி சொன்னார். நன்றி. பவானி மாஸ்டர் ஃப்ரம் டோக்கி. எல்லோருக்கும் வணக்கம். இன்று பாபு மாஸ்டரும் தமயந்தி மாஸ்டரும் நல்ல வடிவாக பாட்டும் கதையும் சொன்னார்கள். எனக்கு ஒரு நிமிஷம் நான் நினைச்சேன் ஸ்லோன் ரேடியோ ஸ்டேஷனை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோன்ற ஒரு அமிச்சமும் எனக்கு வந்து விட்டது. என்ன முந்தி நாங்கள் அதைத்தான் எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருப்போம். அதுபோல நல்ல வடிவாக பாடியிருந்தீர்கள். மிகவும் நன்றி. மீண்டும் வருமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். காந்திமதி from East Ham, East London. Thank you. காந்தி ஏன் இந்த கருத்தக்காய், ஏன் இந்த கருத்தக்காய் எல்லாரும் அதுதான் இந்த சொந்த நிறம். நான் இரவல் வாண்டி கை போடுறேன் என்ற சொந்த நிறத்தான் போட்டேன். என்னென்றால் எல்லாருக்கும் அந்த தலையாற்றுறது தான் பிடிச்சிருக்குது என்றது விளங்கிச்சுது. ஆனா நான் நினைச்சேன் ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி, அந்த ராணி யாரும் இல்லை தமயந்தி அம்மா தான் என்றதான் எந்த மனதுல தோன்றுச்சுது. நீங்க பஞ்சாட்சரம் ஐயாவுக்கு பாட்டோட தேவாரத்தோட துவங்கி ஜேம்ஸ் மாஸ்டருக்கும் அதுவும் சொல்லி நல்ல வடிவாக இசையும் கதையும் அமைச்சிங்க. மிகவும் அருமையான இன்றைய இசையும் கதையும். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். மேலும் தொடர வேண்டும். உங்களோட குரல் அருமையான குரல். ரெண்டு பேருக்கும் நல்ல அந்த இருக்குமா அவர் சொல்லிப்பட்டார் தலையாட்டுறது யாராவது அந்த படுத்திருக்கே உடை இருந்தாலும் என்ன ஒரு வசனம் வந்தது. இவ்வளவு நாளும் இந்த பாட்டுல இருக்கிற கருத்தை நாங்க பார்க்க இல்லை உன்னிப்பாக. இப்ப இன்றைக்கு நீங்க சொல்லத்தான் நான் ஒரு வரியா பார்த்தேன். நல்ல கருத்துலதான் அமைச்சிருக்கிறாங்க பாடல் ஆசிரியர்கள். நன்றி. ஜெர்மனியிலிருந்து கிரேஷன் ஜேம்ஸ் ஆல்ஸ்டன்.
எல்லோருக்கும் வணக்கம். மிக அழகான ஒரு நிகழ்ச்சி. கதையிலே இசைந்தது. இந்த கதையிலே இசைந்த எண்ணங்கள் மிக அழகாக இருந்தது. என்னவென்று சொன்னால், அதாவது சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, இதை சொல்லும் பொழுது இறைவன் என்ற பெயர்களை நாம் வெளியே வைத்துவிட்டு, அதாவது சமயத்தை வெளியே வைத்துவிட்டு இறைவனை நாம் தேடும் பொழுது மிக அழகான பாடலாக இருந்தது. இந்த பாடலிலே இந்த பாடல்களை பாடும்போது எல்லோருக்கும் பாட்டும் சேர்ந்தல்லவோ வருகிறது. அது இதிலே உங்களுடைய வெளிப்படுத்தலிலே உள்ள சிறப்பாக இருக்கிறது. இதிலே ஒரு விடயம், பஞ்சாட்சரம் ஐயா அவர்களை இங்கே பாபு மாஸ்டர் வாழ்த்தி இருந்தார். இறைவன் பாய்ந்து வந்து பறந்து வந்து வாழ்த்துவதில்லை, இறைவன் வாழ்த்துவதற்கும் தன்னுடைய படைப்புகளை இங்கே புரிய வைக்கின்றார். இங்கே பஞ்சாட்சரம் ஐயா பாபு மாஸ்டர் ஊடாக பஞ்சாட்சரம் ஐயாவுக்கு இறைவன் அளித்த வாழ்த்தினையும் நாம் கண்டோம். அடுத்ததாக நீ காற்று நான் மரம் என்று இவைகளை சொல்லும் பொழுது இந்த தளத்திலே இந்த பிரபஞ்சத்தின் செயற்பாடு தெரிகிறது. இந்த பிரபஞ்சம் தான் செயற்படுவதற்கு இறைவன் இத்தனை வழிகளையும் பிரயோகித்து இருப்பதனாலே தான் நாம் இசைந்து வாழக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது, நெஞ்சில் ஒரு ஆலயத்தில் நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. இறைவன் தருகின்ற செயல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை இந்த தளம் தந்திருக்கிறது. ஆகையினாலே தான் இந்த தளத்திலே நாம் துணிந்து பிரச்சனைகள் இன்றி செயற்படக்கூடியதாக இருப்பதற்கு காரணம் நாம் இந்த எண்ணத்தை நாம் கொள்ளுவது. அடுத்ததாக, உள்ளம் என்பது ஆமை. அதாவது இதிலே ஒரு பாடல், தண்ணீரும் தணல் போல் தெரியும் என்று கூறி நீயாகவே இருக்கின்ற அழகான செய்தியை தந்திருந்தார்கள். அதாவது சில வேளைகளிலே எம்முடைய உள்ளத்திலே ஏற்படுகின்ற அதிர்வுகளை நாம் அமைதியாக்கி செல்வதற்கு இந்த தளம் நமக்கு இசைவாக இருக்கிறது. தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் வெறும் சிலைதான். அதாவது இந்த சிலைகள் எங்களோடு பேசுகின்றன. நாம் இந்த வடிவங்களுக்கு முன்னாலே போய் இறைவா என்று திகைத்து நிற்கும் போது அவைகள் எம்மோடு பேசுகின்றன. அதை வெறும் சிலை என்று தள்ளிவிட்டால் அது வெறும் சிலைதான் என்பதை அழகாக சொல்லி இருந்தீர்கள். அடுத்ததாக, வந்த நாள் முதல் இந்த நாள் முதல் வானம் மாறவில்லை, எல்லாமே மாறவில்லை, ஆனால் மனிதன் மட்டும்தான் மாறி இருக்கின்றான் என்று அழகாக சொன்னீர்கள். அதாவது 6 அறிவு இல்லாதவைகள் அப்படியே இருக்கின்றன, ஆனால் 6வது அறிவு கொண்டவனும் கூட அன்பு செய்யவில்லை, அறிவு வளர்ந்தும் மனம் மாறவில்லை என்பதை அழகாக சொல்லி இருந்தீர்கள். தமயந்தி அம்மா, அழகான தமிழ் உங்களிலே விரிந்தாடுகிறது, அழகான சொற்பதங்கள் வந்து குவிகின்றன. பாபு ஐயா அழகான பாட்டின் மூலம் எல்லோரையும் அணைத்து நின்றீர்கள். நிறைந்த நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி. ராஜேஷ் சிதம், நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ சுந்தரராஜ மாஸ்டர். தமயந்தி, பாபு, பழைய பாட்டுகள் எல்லாத்தையும் கொண்டு என்னோரு உலகத்துல கொண்டே சேர்த்து விட்டுட்டீர்கள். பழைய நினைவுகள் எல்லாம் வந்தது. மிகவும் அழகாக இருந்தது. நீங்கள் பாடின பாட்டுகளும் நீங்கள் சொன்ன கதைகளும் அதை விவரிச்ச இதுகளும் எல்லாம் மிகவும் அழகா இருந்தது. நான் இப்படி ஒரு டேலண்ட் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது தமயந்தி, இந்த இதுதான் தெரியும். நான் பாபு பாடுறவர் தான் அடிக்கடி, அப்ப எனக்கு தெரியும் பாபு பாடுவாருண்டு. எனிவே, மிகவும் அழகான ஒரு ப்ரோக்ராம்களுக்கு வந்து எங்கள் எல்லாரையும் சிரிச்ச முகத்தோடு இருக்க செய்தது. நான் எல்லாரையும் பார்த்துறான், எல்லாற்ற முகத்தையும் பார்த்துறான், மாறி 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 எல்லாரும் சிரித்த முகத்தோடு இன்றைக்கு இருந்தார்கள். மிகவும் அருமையான ஈவினிங் இன்றைக்கு எங்களுக்கு. தேங்க்யூ வெரி மச். நன்றி. மிகவும் நன்றி. அதாவது இலங்கை வானொலியில் இசையும் கதையும் கேட்க என்ன விஷயம் என்றால், அதில் வந்து சிறந்த பாடலோ சிறந்த பாடலிலேயோ படம் நல்லதோ இல்லையோ, அதில் அறிவிப்பாளர்கள் அதை மிகவும் சிறந்ததாக தன்மை வாய்ந்ததாக செய்வார்கள். அதை சமாநாதன் மாஸ்டர்
எல்லா விதத்திலும் ஒரு இலங்கை வானொலி அறிவிப்பாளர் போல எல்லாத்திலையும் பிஹேவ் பண்ணி இருக்கிறார். மிகவும் நன்றி. அடுத்ததாக டாக்டர் சதா மேனோ, நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அருமையான விளக்கம் பலரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நான் முக்கியமாக 2 விடயம் கூற இருக்கிறேன். முதலாவது, தமயந்தி மாஸ்டர் நேரத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று பாபு மாஸ்டருக்கு நெருக்கடி கொடுப்பாவோ என்ற பயம்தான் இருந்தது. அதை எப்படி தவிர்க்கலாம் என்று பார்த்து கொண்டே இருந்தேன். நான் பிரபஞ்சத்தை வேண்டிக் கொண்டு, பிரபஞ்சம் தமா மாஸ்டரை ஒழுங்காக கதைகளை சொல்லி டிலே பண்ண ஏன்னா ஒரு பாட்டு பாடிட்டு அடுத்த பாடுறது கஷ்டம். வழக்கமா நாங்க சேர்ந்து செய்யற ப்ரோக்ராம் செய்ய தமா மாசம் அந்த டைம் கொண்டு இருப்பா. கொஞ்ச காலம் சாராவை உடனே ஃபாஸ்டா சொல்ல நான் சாராக சொல்றேன், ஸ்லோவா சொல்லுங்க, அப்பதான் கிளியர் ஆயிடும். அப்ப இன்றைக்கு தமயந்தி தான் தன் பாட்டை ஒழுங்காக செய்யக்குள்ள கூட விளக்கமாக சொல்லி அவருக்கு அந்த இடம் நேரம் காலம் கொடுத்தபடியால் அழகாக அவருக்கும் பாடக்கூடிய இருந்த பாடுறதுண்டா போல லேஸ் இல்லை. ஒரு பாட்டை பாடி போட்டு ஒரு கொஞ்ச நேரத்துல அடுத்த பாட்டுன்னு போக இல்லாத பாடுறாக்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். பாடிக்கொண்டிருக்கே அது சுலபம் அல்ல. அப்ப அதை இந்த 2 விஷயம்தான் நான் அதுல பார்த்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடியதா இருந்தது. அழகாக இருந்தது, அருமையாக இருந்தது. இதுல வேணும்னா சாட் பாக்ஸை வாசிச்சு விடலாம். சதா மாஸ்டர். Lingaratnam master, Babu master, you would have sang Ganesha song. BK Suresh master, இனிமையான பாடல்களை கதையுடன் கேட்கும் போது மிகவும் நன்றாக உள்ளது. மிக்க நன்றி. இனிய இரவு வணக்கம். Kamala Arunachalam master, enjoyed the favorite songs. Thank you Babu master and Zamyandi. Padmini master, அருமை நன்றி. Kala Mahalingam master, கண்டாலேந்து, thanks, well done. Everything Babu master and Damyandi master, congratulations, vanakkam. Dr. Saras Sivalavanan master, both of you performed so well, thank you. Galaxy A21 Damyandi Ugeswaran, thank you Babu master and Dama master, very nice song selection. ஆனந்தி பாலநாசன் மாஸ்டர், அருமையான பாடல்கள், எம்மை எங்கோ எடுத்து சென்று விட்டீர்கள். பாபு தமா மாஸ்டர்கள் தளத்தில் உள்ள அனைவரும் வாயடைத்து பாடிக்கொண்டிருந்தார்கள், வாய் அசைத்து பாடிக்கொண்டிருந்தார்கள். அவ்வளவு ரசனையான பாடல்கள். மீண்டும் மீண்டும் இருவரும் எம்மை அருமையான பாடல்களுடன் களிப்பூட்டுங்கள். நன்றி இனிய தம்பதிகளுக்கு. ஞானா யோகராஜா மாஸ்டர், எக்ஸலண்ட் பிரசன்டேஷன். தேங்க்யூ பாபு மாஸ்டர் அண்ட் தமா மாஸ்டர். You both selected very good songs suitable for this meditation group. Chandra Sambandhan master, congratulations. Both of us gave us an excellent treat through beautiful narration and melodious music. Both of you. Anyway, thank you. அத்துடன் பெற்றது. நன்றி. மிகவும் நன்றி. நான் எல்லாருடைய கருத்து முடிஞ்ச பிறகு பாபு மாஸ்டர் லிங்காலிங்கரட மாஸ்டருடைய விருப்பத்தின்படி நீங்க முடியுமெண்டா ஒரு கணேசனோட பாடலை பாட முடியுமெண்டா பாடுங்கள். இட்ஸ் ஆல் ரைட். அடுத்ததாக உமா நித்குணன் அவர்கள் மாஸ்டர், நீங்க பேசுங்க. என்ன விடையில எந்த கை விழுந்தோண்டே சரி, அப்ப நீங்க பேசலாம். ஓகே. இல்ல அவ விடுங்க, உமாநாதனை விட்டுட்டு நான் பேசுறேன். உமா நித்குணன். எல்லாருக்கும் வணக்கம். தம்பதிகளுக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும். வெரி குட் செலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ். இன்றைக்கு தான் நான் வடிவா கேட்டேன். நான் மிஸ்டர் சண்முகதா என்ற பாட்டுகள் குரல்கள் எல்லாம் சவுந்தரராஜனை மிஞ்சிட்டார் போலான் இருக்குது எனக்கு கேட்க. வெரி நைஸ் ப்ரெசன்டேஷன். அதுதான் சொல்றதுக்கு. ஆனா ஒரு குறை, நீங்க கூட இந்த மகளிட்ட கேட்டுக்கலாமே விசில் பண்ண சொல்லி தாராட்டு. ஸோ அதுதான் ஒரு குறை. மற்றபடி எல்லாம் நல்லா இருந்தது. வெல் டன். எனிவே, நன்றி. நன்றி உமா உமா என்னன்னா எங்களோட மகளை நாங்க அப்படி ஒரு அந்த விசில் அடிக்கிற போட்டே வழக்கு. அருந்ததி மாஸ்டர் அடுத்ததாக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மிகவும் சிறப்பான நிகழ்ச்சியை 2 பேரும் தமா மாஸ்டரும் பாபு மாஸ்டரும் நடத்தினார்கள். பாபு மாஸ்டர் தெரியும், நல்லாக பாடுவார். சுதி சுத்தம், தாள கட்டுப்பாடு எல்லாம் அடங்கத்தக்கதாக பாடியிருந்தார்கள். தமா மாஸ்டரை சொல்ல வேணுமா, அவன் நகைச்சுவையான பேச்சோட எங்களுக்கு மிகவும் அருமையாக எல்லாம் செய்தார்.
2 பேருக்கும் மிக்க நன்றி. தளத்தின் சார்பாக இன்னொரு முறையும் இதை மாதிரி நல்ல பாட்டுகளை எடுத்து எங்களுக்கு தர வேண்டும் என்று இது நேர் விருப்பம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நிர்மலா ருத்ரகுமாரன் மாஸ்டர். எல்லாருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கு தவா மாஸ்டர் விளக்கங்களோட பாபு மாஸ்டர் நல்ல அழகான பாட்டுகள் நல்லா பாடுவார். எனக்கு தெரியும் அவர் நல்லா பாடுறவர் என்று சொல்லி. இன்னைக்கு நல்ல செலெக்ஷனா இருந்தது பாட்டுகள். பழைய பாட்டுகளை மறக்க முடியாது. தேங்க்யூ வெரி மச். நன்றி. அடுத்த ராதா மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸ்ரீ ஐயா. இசையின் கதையும் கலாதி என்று சொன்னால் காணாது படுகலாதி. இசையின் கதையும் இன்றைக்கு மற்றது படுகலாதி என்று சொன்னான். இசையின் கதையும் படுகலாதி. ராணிக்கு வாழ்த்துக்கள். தவா மாஸ்டர், உங்களோட தமிழுக்கு நான் ஒரு புது பேர் கொண்டு வச்சிருக்கிறேன், சிங்கார தமிழ் என்று. பிடிச்சுதா? சிங்கார தமிழ். உங்களோட தமிழ் இப்போ சிங்கார தமிழா தான் எனக்கு படுகிறது. இது எல்லாரும் எல்லா கருத்தையும் சொல்லிட்டீங்க. ஜேம்ஸ் கிரேஷன் மாஸ்டர் வடிவா எல்லாம் தொகுத்து சொல்லிட்டார். ஆனபடி எனக்கு சொல்றது கொண்டு இல்லை. ஆனா ஒரு விஷயம், இந்த ஜேம்ஸ் கிரேஷன் மாஸ்டருக்கு ஒரு பாட்டு பாடினவர் அல்ல பாபு மாஸ்டர், அதுல சொன்ன நீ காற்று என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். நான் நக்கல கிரேஷன் மாஸ்டர் என்ன சொன்னாலும் தலையாட்டுவார். கிரேஷன் மாஸ்டர் எனக்கு ஒரு நாள் சொன்னவர், அம்மா பார்க்காம நீங்கள் உண்மையை சொல்ல வேணும் யாருக்கும். ஆனபடியா ஜேம்ஸ் கிரேஷன் மாஸ்டர் நான் நக்கல, நீங்க ஜேம்ஸ் கிரேஷன் மாஸ்டர் நீங்க தளத்துக்கு வந்து எல்லாத்துக்கும் மாதிரி தலையாட்டுறல, அவர் வடிவா தந்த கருத்தை சொல்லித்தான் தீர்வுறார். ஆண்டபடியா நான் அதை சொல்ல வேண்டும் வந்தேன், நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ ஜேம்ஸ் கிரேஷன் மாஸ்டர், தேங்க்யூ பாபு மாஸ்டர், தேங்க்யூ தமா. நல்ல நல்ல சுவாரஸ்யமான கருத்து ராதா மாஸ்டர். நான் அந்த பாட்டை அவருக்கு ஏன் சமர்ப்பணம் பண்ண என்றால் அதுல இருக்கிற உவமைகள், நீ காற்று நான் மரம், காத்தடிச்சா தலையாட்ட, அந்த ஓமைகளை அவர் எங்க எப்ப எடுத்து தொகுப்பு சொல்லிக்கல அந்த ஓமைகளை வைத்து சொல்லுவார். அதற்காக மாத்திரம் தான் எனக்கு தெரியும் ஜேம்ஸ் மாஸ்டர் ஒன்னு சொல்லி கேட்க மாட்டேன். அடுத்த கமலாஷினி மாஸ்டர், நீங்க பேசுறீங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு அருமையான ஒரு சங்கீத கச்சேரி மாதிரி நடந்தது. நல்லா எல்லாரும் என்ஜாய் பண்ணிச்சுன்னா அதுல நான் எல்லா பாட்டையும் கேட்க கேட்க ஆசையா இருந்தது. இன்னும் படிச்சா என்னன்னு, இன்னும் கொஞ்சம் படிச்சா என்னன்னு சொல்லி அந்தபடியா எல்லாம் நல்லா நடந்தது. இன்னும் ஒருக்கா வந்து பாடுங்க தயவு செய்து. சாரி கமலாஷினி மாஸ்டர், நீங்க அடுத்த முறை இசையும் கதை நீங்க தான் செய்றீங்க, எப்ப செய்யறேன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஒரு ஃபிளையர் ஒன்று செய்யலாம். சரியா? ஓகே, சரி. எனக்கு சொல்ல வேணும், நீங்க நடுவிலே இருக்க பழக வேணும். அடுத்த டாக்டர் ஜெகநாதன், நீங்க வணக்கம் எல்லோருக்கும். கம்பன் வீட்டு கரியா கவி பாடம் என்று சொன்ன மாதிரி பாபு இருக்கிற காலத்துல எல்லாரும் பாட வந்து விட்டாரு. கைத்தறி ஏன்னா அருமையா பாடுகிறீர்கள், பாராட்டுக்கள். இந்த விசில் அடிக்கிறது, அந்த நீங்க பாடின பாட்டுல முதல்ல ஒரு விசில் இருக்கு இல்லையா, அந்த நான் ஒரு ட்ரிபியூட் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சவன் இந்தியால விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு. அப்ப அதுல பேசினவர் சொன்னேன், விஸ்வநாதன் வந்து மியூசிக்ல விசிலையும் சேர்த்து தான் போட்டிருக்காரு பாட்டுகள். இந்த நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாயிரே ஒரு ஃபுல் விசில் எல்லாம் போகுது ஒரு வசனத்துக்கு ஒருக்கா. அப்ப அதையும் பாடி காட்டினார், அந்த ட்ரிபியூட் கொடுத்தவர். மற்றது இந்த தலையாற்றுன்னு சொல்லிக்கல, இது ஒரு ஜோக், தவறா இருக்கக்கூடாது. இந்தியாவில இருந்து வந்திருந்தாரும் சொல்லுவார்கள், நாங்கள் ஓமண்டு வேக்கில் இப்படி தலையாட்டுறது, இந்தியாவில ஓமண்டுட்டு இப்படி தலையாட்டுவினவா. அப்ப அது எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. அவன் ஒரு கமெடியன் ஒன்று சொன்னேன், அப்ப நாங்கள் இப்படி என்று அவர் இப்படி என்று அது நோ தெரியாம இருக்குதுன்னு. அப்ப நான் சொல்றது தலையாடுறது மட்டும் இல்ல, ஓம் என்று சொல்றதும் நல்ல. ஓம் ஓம் நான் சொல்றது ஓம் இஸ் எ பவர்ஃபுல் மந்திரம் என்றால், நீங்கள் ஓம் என்று சொன்னா எல்லாத்துக்கும் பிரச்சனையே வராது வீட்டுல, அப்படித்தானே? அப்ப நான் சொல்றது இருமனம் கலந்தால்
திருமணம் என்று ஒரு படம் வந்த மாதிரி இருக்குது. நான் பார்க்கவே இல்லை. திரு என்றதே ஒரு உயர்ந்த மனம் என்று தானே, திருக்குறள், திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லி. மற்றது இந்த அடுத்த பாட்டு, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம், அடுத்தது சொல்ல என்ன, எதுவும் வேற எதுவும் இல்லையா? நான் நடந்து விட்டா தெய்வங்களுக்கு வேண்டியது இல்லை என்று வந்துடும் இல்லையா? இப்ப நீங்க நிச்சயம் நடந்தா தெய்வத்திட்டையும் போறீங்க. நான் எல்லாத்தையும் புதிய கோணத்துல நான் பாக்குறேன். நான் அடுத்தது நினைத்ததெல்லாம் நடக்கிறதுக்கு நாங்கள் நினைக்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமா இருக்கணும், ரியாலிட்டிக்குள்ளதா. அப்ப அதுதான் சத்தியம். சத்தியம் எல்லாரும் நினைக்கிறது நேர்மையாண்டு இல்லை. அப்ப ஆக்கப்பூர்வமா யோசிச்சா நடந்துவிடும். அதுதான் தெய்வமே நேர்மையா யதார்த்தம்ன்றது நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அது மட்டுமல்ல, அடுத்த பேச்சு நான் இந்த அவுட் ஆஃப் ஆர்டர் இந்த புத்தகத்துல இருக்கிறப்பாக ஒரு தலைப்பு என்ன எல்லாரும் கேட்கிறார்கள், இந்த ஆன்மனத்துல என்ன டவுட்டோ கன்ஃபியூஷன் உண்டு. அப்ப நான் யோசிச்சேன் அதை பற்றி கேட்போம். அப்போ எனக்கு அந்த பாட்டு ஒன்று ஞாபகம் வந்தது. இந்த பாட்டு அன்றைக்கு இதுல கேட்டு நான் என்ன பாட்டுண்டா, மங்கியதோர் நிலவினில்லை என்று. அப்ப நான் யோசிச்சு, மங்கியதோர் நினைவில்லை என்று தலைப்பை போடுவோம் என்று. நாங்கள் நினைக்கிறதெல்லாம் மனிதன் மாறவில்லை, அவன் நினைக்கிறது மாறிவிட்டான். மனிதன் மாறினால்தான் நினைக்கிறது மாறிவிட்டான், அல்லது நினைக்கிறது வழி தவறி போய் கொண்டிருக்கின்றது, அல்லது என்ன சொல்றது, குழம்பி விடுகிறது, மங்கி விடுகிறது, கவர் ஆகுது. அப்ப இந்த நினைக்கிறது என்றுதான் கடைசியில எல்லாத்துலயும் முடிய போகுது. அதையும் சொல்லி முடிக்கிறேன். I need some time என்னடா ப்ரிப்பேர் ஆனது சம் இது. ஸோ நன்றி, அருமையான பாட்டு. வணக்கம். சூரிய மாஸ்டர் நீங்க பேசுங்க. பணிவான வணக்கம். இந்த தளத்தில் இருக்கும் அனைவருக்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்வது, அருந்ததி மாஸ்டரின் இன்றைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவருக்கு நாள் வாழ்த்துக்கள் அறிவித்தாக. மற்றது இன்று பாபு மாஸ்டரும் தமா மாஸ்டரும் அருமையான இசையும் கதையும் என்று தலைப்படுத்தி அருமையாக பாபு மாஸ்டர் சொல்லவா வேணும். அவரின் பாடல்களை ஒவ்வொரு குரலில் மாற்றி மாற்றி பாடுவார். மாதிரி அவர் மாதிரியும் பாடுவார், சௌந்தரராயன் மாதிரியும் பாடுவார். அவருக்கு பிடிச்சது பக்தி பாடல் தான் என்று எல்லாரும் எல்லாம் சொல்லிட்டோம். இனி நான் சொல்ல ஒன்றும் இல்லை. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சில அறிவித்தலை சொன்ன பிறகு சிவமோகன் பேசலாம். நாளை காலமே ஜெர்மன் தமிழ் அறிவி வானொலியின் ஆதரவில் நடக்க இருக்கிறது கதம்ப நிகழ்ச்சி. அதில் நீங்கள் என்ன பேச இருந்தா இல்லாட்டி என்ன பாட விருப்பம் உண்டா நீங்க பாடலாம். உங்களுக்கு சந்தர்ப்பம் தருவேன். 9:30 AM UK டைம். அம்மா பாபு ஐயா 2 பேருடைய குரலுக்கும் மிக மிக வரவேற்பு இருந்திருக்கிறது. இன்றைக்கு இவ்வளவு நேரத்துக்கும் உங்களுக்குரிய பாராட்டுகள் முடியவில்லை. அருமையாக இருந்தது தமாம்மா. உங்களுடைய சிங்கார தமிழிலே நீங்கள் சிலுவென அழகாக பேசிவிட்டீர்கள். பாபு ஐயா, உங்களுடைய குரல் உண்மையிலே எப்படியோ ஒரு வகையில சௌந்தரராயனுடைய குரலுக்கு ஒப்பாகத்தான் இருக்கின்றது. எப்போதுமே நான் அது அவதானித்து வருவது. அழகாக இருக்கும் நீங்கள் அந்த பாடுகின்ற விதம். நீங்கள் சங்கீதம் படித்தீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் அந்த சங்கதிகளை கொண்டு செல்கின்ற ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறது. அதனால் உங்களுடைய குரல் உண்மையாகவே இனிமையாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இது இப்போ ஒரு குடும்பமான ஒரு இசையும் கதையுமாக நீங்கள் தொடர்ச்சியாக செய்யலாம் என்று நினைக்கின்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் செய்யலாம். ஏனென்றா சில வேளையில் இந்த பாடல்கள் எல்லாம் கேட்கும் போது பலருடைய முகத்தை நான் பார்த்தேன். நிறைய பேரை நான் கேலரியில விட்டுட்டு தான் பார்த்தேன். நான் எல்லோரும் பஞ்சாட்சரம் ஐயா கூடி பாடுறார் இருந்து நான் பார்த்தேன். எல்லாருமே பாடினோம். என்ன அவ்வளவுக்கு அந்த மனதை ஒரு ஒரு திருப்திப்படுத்தி இருக்குது. நல்ல ஆத்ம ஞானத்தோட எங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்களும் தேவை கட்டாயம்.
அந்த அழுத்து சலித்து இருக்கும் நேரத்துல இந்த விதமான பாடல்கள் எல்லாம் எங்களுடைய மைண்ட்ல இருக்கிற பல விஷயங்களை அது கிளியர் பண்ணுது. நல்ல விளைவாக எங்களை துப்புரவு செய்து எங்களை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போறதுக்கு உண்மையாகவே இப்படிப்பட்ட விஷயம் கட்டாயம் தேவை. கட்டாயம் தேவை. நீங்கள் பாடுங்கோ, உங்களுக்கு உண்மையாகவே இதுல ஒரு ஆத்ம தம்பதிகளாக இருந்து இந்த விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு எல்லோருடைய ஆசீர்வாதமும் இந்த தளத்திலே இருக்கிறது. சிலர் தனிப்பட பாடுவார்கள், அவர்களும் பாட வேண்டும். பாடக்கூடியவர்கள் எல்லோரும் நிறைய வல்லமை பொருந்தியவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இந்த தளத்திலே எல்லா வல்லமைகளும் பொருந்தியவர்கள் தான் இந்த தளத்திலே இருக்கிறார்கள். வேறு தளங்களுக்கு நான் செல்வதில்லை, எனக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த தளத்திலே இருக்கின்றவர்களை பார்க்கும்போது அருமையாக இருக்கின்றது, அழகாகவும் இருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறி, தமாமா பாபு ஐயா, நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்வை முன்னெடுத்து செல்ல வேண்டும். உங்களுடைய சிங்கார தமிழிலே செந்தமிழோடு நீங்கள் காவியம் பாட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் சதாமேனும் கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல மெசேஜ் இருக்கு, அதுதான் வாசிக்கிறது. சிவா மாஸ்டர் போட்டிருக்கா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எக்ஸலன்ட் ப்ரெசன்டேஷன் பாபு அண்ட் Dhamma Masters, wonderful selection of songs to Ahimsika. அனைவருக்கும் பணிவான இனிய வணக்கம். மிகவும் இனிமையாக அமைந்தது. வாழ்வியல் தத்துவம் நிறைந்த பாடல்கள் மனதிற்கு அமைதி தந்தது. அன்புடன் கூடிய நல்வாழ்த்து உரித்தாகட்டும். பாபு ஐயா, தமயந்தி அம்மா குறிப்பாக நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் மிக அருமை. கடவுள், இயற்கை, வாழ்வியல், ஐம்பொறி, அடக்கம், மாற்றம் எல்லாம் கைதட்டி இருக்கிறா, கும்பிட்டு இருக்கிறா, எல்லாம் தம்ஸ் அப் போட்டிருக்கிறா. காந்தி மாஸ்டர் போடுறா, ஹாப்பி பர்த்டே அருந்ததி டீச்சர். அருந்ததி மாஸ்டர் எல்லாருக்கும் தேங்க் பண்ணி இருக்கிறா. அத்துடன் எல்லோரும் ரசித்து கேட்டதுக்கு நன்றி. நாங்க இவர் விநாயகர் பாட்டு பாடின பிறகு நாங்கள் தனித்தனியா சொல்லாம எல்லாரும் சேர்ந்து நாங்க ஹாப்பி பர்த்டே பாட போறோம். உங்களோட கருவிகளை எல்லாத்தையும் எடுத்து ஆயத்தமாக இருங்கள். பாடலாம் பாபு மாஸ்டர், உங்களுக்கு 7 மணி நேரம். நன்றி நன்றி ஸ்ரீ மாஸ்டர். விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, பேளமுகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, குணாநிதியே குருவே சரணம், குணாநிதியே குருவே சரணம், குறைகள் களைய இதுவே தருணம், குறைகள் களைய இதுவே தருணம், விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேதமுகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, உமாபதியே உலகம் என்றாய், ஒரு சொற்றினிலே பலமும் வந்தாய், உமாபதியே உலகம் என்றாய், ஒரு சுற்றினிலே வலமும் வந்தாய், கணநாதனே மாங்கனியை உண்டாய், கணநாதனே மாங்கனியை உண்டாய், கதிர்வேலனின் கரத்தில் நின்றாய், கதிர்வேலவனின் கரத்தில் நின்றாய், விநாயகனே வினை தீர்ப்பவனே, ஏளமுகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே.